ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆட்டோ பவர் பேக்லேருந்து என்ன சர்ப்ரைஸ் இருக்குன்னா, இன்னைக்கு நம்ம ஒரு ஐஸ்கிரீம் பேக்கேஜிங் மிஷினை பற்றி தான் பார்க்க போகிறோம். இல்லை ஐஸ்கிரீம்ல என்னடா இது ஐஸ்கிரீம்ல பேக்கிங் மிஷினா என்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள வரலாம். இந்த கேள்வி எதுக்குன்னா, இப்போ நம்ம ஒரு கஸ்டமர் வந்து நம்மள நேரடியா வந்து மீட் பண்ணாரு. அவர் சென்னை எல்லா இடத்துக்குமே போய் மிஷினரிஸ் எல்லாம் பார்த்துட்டு அவருக்கு ஒன்றும் சாட்டிஸ்ஃபைடா இல்லைன்றதுனால நம்ம பாண்டிச்சேரிக்கு நம்மளுக்கு கால் பண்ணி நேராகவே வந்தாருங்க கஸ்டமர். கேட்கும்போது எனக்கு ஐஸ்கிரீம் வந்து பேக் பண்ணி கொடுக்கணும். இல்லை சார், இது ஆச்சரியமாக நான் கேள்வி, ஏன் ஐஸ்கிரீம் வந்து பாக்கெட்ல பேக் பண்ணணும் என்ற ஒரு கேள்வியை நான் அவர்கிட்ட கேட்டேன். இல்லை எல்லாரும் பண்றதை நான் பண்ணக்கூடாது, அதனால வந்து நான் ஒரு டிஃப்ரெண்டாக பண்ணணுன்றதுனால நான் ஒரு ஸ்டைலில் பிளான் பண்ணியிருக்கேன்றாரு. என்ன ஸ்டைல் சார் கேட்கும்போது தான் என்ன சொன்னார்னா, ஐஸ் பாக்கெட்டில் லிக்விட், அதாவது ஒரு பேஸ்ட் ஃபார்மில் இருக்கும். அதில் நம்ம வந்து இப்போ நீங்கள் பார்ப்பீங்க, வீடியோ பார்ப்பீங்க. பேஸ்ட் ஃபார்மில் இருக்கும்போது என்ன ஆகும்னா, நம்ம முதல்ல வந்து பாக்கெட்டை கிராம் வந்து 60 கிராம் 60 ml வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. 60 ml பிளான் பண்ணும்போது 60 ml பேக் பண்ணி ஃப்ரீசரில் போய் போட்டுடணும். ஃப்ரீசரில் போட்டால் ஃப்ரீஸ் ஆகி அது ஐஸாக மாறிடும். ஐஸாக மாறும்போது அடுத்தது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம குச்சி ஐஸு, கோன் ஐஸு, கப் ஐஸு இது மாதிரி பார்த்துருப்பீங்க. இவங்க வந்து பாக்கெட்டை ஐஸ் பண்ணி எப்படின்னா ஒரு பவல் மாதிரி பிளான் பண்ணுறாங்க. அந்த பவலில் ஒரு ஸ்பூன் வச்சு அந்த ஐஸ் எல்லாம் எடுத்து பிரித்து நம்ம ஐஸ்கிரீமை போட்டு அப்படியே சாப்பிட்ற மாதிரி பிளான் பண்ணிட்டா இந்த மிஷின் அப்படி தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அதை பற்றியான ஒரு டீட்டெயிலான ஒரு வீடியோ கொடுக்கணுன்றதுனால தான் நம்ம ஆட்டோ பவருக்கு மீண்டும் உங்களை வந்து தொடர்பு கொள்றதுக்கு இது ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிருக்கு. இந்த வாய்ப்பை வந்து கரெக்டாக பயன்படுத்தணும். இந்த சில்லுன்னு ஒரு மிஷினரிஸை வந்து நம்ம பார்த்துட்டு நம்ம ஹாப்பியாக இந்த சம்மரை வந்து தாண்டி போகிறதுக்கான எங்களுக்கு இது வந்து ஐஸ் ஃபேக்ட்ரியிலேருந்து வந்து ஐஸ்கிரீம்லாம் கொடுத்து எங்களை ரொம்ப சில்லுன்னு தான் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக இருந்தது. நம்ம இப்போ மிஷினை அவங்களுக்கு ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. வந்து ட்ரையல் அண்ட் எரர் எல்லாருமே பார்த்துட்டு போயாச்சு. அவங்களுக்கு டெலிவரி கண்டிஷனில் இருக்குது இப்போ மிஷினு. அந்த டெலிவரி இப்போ இன்றைக்கி டெஸ்பேச்சுன்ற மாதிரி பிளான் இருக்குது. அதனால தான் ஒரு சின்ன வீடியோ நம்ம யூடியூப்பில் போட்டுடலான்ட்டு ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறோம். அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றது அதையும் நாங்கள் நம்புகிறோம். அதனால தான் நம்ம வீடியோவை இப்போ நம்ம தொடர்ந்து எப்படி இது ரெண்டாவது இது என்ன பர்பஸாக இருக்குன்றதை நம்ம தொடர்ந்து இப்போ பார்க்கலாம் வீடியோவை. இந்த மிஷினில் வந்து பார்த்தோன்னா அட்வான்ஸ் ஹேண்ட் இன்ஜெக்ட் கோடிங்னு சொல்லிட்டு ஒரு மிஷின் நம்ம செட் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 லைன் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார் கோடு யூஸ் பண்ணிக்கலாம், கியூஆர் கோட் செட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக செட் பண்ணக்கூடிய விஷயமா இந்த கோடிங் வந்து இதில் செட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த கோடிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்வான்ஸ் மாடல். பேட்ச் கோடிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கிளியராக இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப நீட்னஸாக செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் டச்சில் இந்த மாதிரி தான் செட் பண்ணிக்கலாம். இதில் என்ன நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம், எப்படி வேணால் எடிட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு இருக்கு இல்லைங்களா, இதில் வந்து இப்போ டேட்டு பார் கோடு வேணால் பார் கோடை செட் பண்ணிக்கலாம். வருங்க கியூஆர் கோடு, இந்த மாதிரி கியூஆர் கோடு செட் பண்ணிக்கலாம். எது ஓகேனா ஓகே கொடுத்துக்கலாம். கியூஆர் கோடு வேணும்னா இப்படி கியூஆர் கோடு வச்சுக்கலாம். பார் கோடு வேணும்னா பார் கோடு வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க பார் கோடு வந்துருச்சு. இந்த மாதிரி பார் கோடு, கியூஆர் கோடு, அண்டு மேனுஃபேக்சரிங் டேட்டு, எக்ஸ்பைரி டேட்டு, அந்த பேட்ச் நம்பர், எம்ஆர்பி, இது எல்லாமே வந்து பார்த்தா இந்த மிஷினில் டச்சில் யூஸ் பண்ண ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியான ஒரு மிஷினாக தான் நம்ம இதில் செட் பண்ணி வச்சுருக்கோம். ரொம்ப இது கேட்ரேஜ் டைப்னு சொல்லுவோம். கேட்ரேஜ் மட்டும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலியாக கேட்ரேஜ் நீங்கள் போட்டுக்கலாம். பெஸ்ட் ஃபில்லிங் மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே வந்து நம்ம செட் பண்ணி கொடுத்துருவோம். இது வெயிட் அட்ஜஸ்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த த்ரெட்டை நீங்கள் யூஸ் பண்ண த்ரெட்டை அட்ஜஸ்ட் பண்ண இந்த சென்சார் மூவ் ஆகும். இந்த சென்சார் வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட் சென்சார் சொல்லுவாங்க. இந்த சிலிண்டருக்குள்ள மேக்னெட் சிலிண்டர் தான் இது. ஆக்சுவலாக இந்த மேக்னெட் இருக்கும்போது இது எவ்வளோ தூரம் போகணுன்றது இந்த த்ரெட் மூலயமா அட்ஜஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு எம்எல் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வேரி ஆகும்.
அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும்ன்றதுனால தான் இது நம்ம இந்த மிஷினுக்கு நம்ம இதை சஜஷன் கொடுத்துருக்கோம். பாருங்க ஐஸ்கிரீம் வந்து இது உள்ள இருக்கு. இதை வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா சீலிங் பாருங்க எவ்வளோ ஒரு நீட்னஸாக இருக்கு பாருங்க. ஒரு கார்பரேட்டர் கம்பெனிக்கு நிகரான ஒரு நீட்னஸ் இருக்கு பாருங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி இந்த அளவுக்கு நீட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பக்காவாக இந்த லோ பட்ஜெட் மிஷினில் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா காலர் டைப்பு இந்த மாதிரி பெரிய பெரிய மிஷினரிஸில் தான் நம்ம இந்த மாதிரி சீலிங் நீட்னஸ் கொடுக்க முடியும். ஆனால் நம்ம மிஷினில் லோ பட்ஜெட்லேயே இவ்வளோ நீட்னஸாக நம்ம வந்து சீலிங் வந்து பர்ஃபெக்டாக கொடுத்துட்டு இருக்கோம். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா உங்களுக்கு இதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஃப்ரீசரில் போட்டுருவாங்க. ஃப்ரீசரில் -டிகிரியில் போயிடுது. -டிகிரி அப்புறம் இது வந்து நல்லா கட்டியாகி பார் ஆகிடும், ஐஸ் பார் மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இது ஓப்பன் பண்ணி இதில் வந்து பிளேடோட நாசிலும் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக தான் வச்சுருப்போம். அப்படின்னும் போது உங்களுக்கு கிழிக்கிறதுக்கும் ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இப்படி இது கிழிச்சா லீக் ஆகிடும், பட் இப்படி கிழிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அப்புறம் கிழிச்சிட்டு பவலில் போட்டு நம்ம அப்படி ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். அவ்வளோ ஈஸியாக ஒரு டிஃப்ரெண்ட் ஆஃபாக யோசனை பண்ணி கஸ்டமர் கேட்டிருக்கேன். அந்த டிஃப்ரெண்ட் ஆஃபுக்கு நம்ம வந்து மிஷின் செஞ்சு கொடுத்ததுல ரொம்ப திருப்தி அடைய விஷயமா தான் இருக்குது இதில் பார்க்கும்போது. இதில் இன்னொரு விஷயம் பார்க்கலாம், எப்படின்னா இவர் ஐஸ்கிரீம் பண்ணுறாரு, இப்போ சீசனில் ஐஸ்கிரீம் பண்ணுறாரு, அடுத்தது வந்து வேற ஏதாவது இதில் பண்ண முடியுமான்னு கேட்டாருன்னா கண்டிப்பாக பண்ண முடியுன்றது தான் நம்மளோட மிஷின் வந்து சப்போர்ட் பண்ணுன்றது தான் இதில் நிதர்சனமான உண்மை. அந்த உண்மையில் என்னென்ன பண்ண முடியும்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா, அதாவது ஐஸ்கிரீம் ஒன்று வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஹோட்டலில் யூஸ் பண்ணக்கூடிய மைனஸு, அதாவது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஊறுகாய் வகைகள், பட்டர் மில்க்கு, இட்லி தோசை மாவு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒரு பேஸ்ட்டு கிரீம் மாதிரி உள்ள ஐட்டங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த மிஷினில் நான் பண்ணி கொடுக்க முடியும். அதில் வந்து நீங்கள் வந்து பார்த்தோன்னா தெளிவாக கெமிக்கல் மாதிரியான ப்ராடக்ட்டு இதில் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான ப்ராடக்ட்டு இதில் பண்ண முடியும். ரொம்ப ஈஸியாக இருக்கும்ன்றது தான் நம்மளோட மிஷின். நம்மளோட மிஷினில் அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெட் டிசைன் வந்து ரொம்ப அட்வான்டேஜ். யூசர் ஃப்ரெண்ட்லியான ஒரு செட்டப்மெண்ட்டில் தான் நம்ம இது பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஐமாருக்கு இந்த பேட்ச் கோடிங் செட்டப்மெண்ட் பண்ணுறது, ரோடு மாற்றுறது எல்லாமே வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்ன்றது தான். ஆட்டோ பவர் பேக் பொறுத்தவரை என்ன சொல்கிறோன்னா நம்ம யூடியூப்பில் போகிறதுனால, அதாவது ஒரு புதுசாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு கூட இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரியான வீடியோக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஐடியாவாக போய் சேருது. ஓ இப்படிலாம் பண்ணலாமா, இந்தந்த ப்ராடக்ட்டுக்கெலாம் பண்ணலாமான்ற மாதிரி ஒரு ஐடியாவாக அது அவங்க யூஸ் ஆகுதுன்றது கஸ்டமரே நம்மள்ட்ட வந்து சொல்கிற அளவுக்கு ஈஸியாக இருக்குது, அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றது அவங்களே சொல்லியிருக்காங்க. அது மாதிரி வந்து எங்களோட வீடியோவை தொடர்ந்து உங்களுக்கு பார்க்கணும்னு நீங்கள் நினைக்கிறேன், எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். மிக்க நன்றி.